வரவிருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்ச சார் அவர்கள் தான். வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? இந்த குரு பெயர்ச்சி வருகிறது. அதை முன்னிட்டு குரு பகவான் 3 ஜாக்பாட்டுகளை அனைவருக்கும் அள்ளித்தரப் போகிறார். யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாருக்கெல்லாம் ஃபாரின் போக போறீங்க, யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சாமிஜி, சிம்மராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட்கள் என்னென்ன? சிம்மராசிக்காரர்கள் எல்லாம் சிம்மராசிரா. என் தம்பி ஹரி சொல்லுவான், சிம்மராசிரா. சிம்மராசினா என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்காரர்கள் எங்கே போனாலும் சார், ஒரு டெத்து வீட்டுக்கு போனால் கூட அழுவு கூட விட மாட்டேங்கிறாங்க. கேட்டால் நீ சிம்மராசி அழுவக்கூடாது இப்படியே ஓட்டுறாங்க. இந்த குரு பயிற்சியாவது ஏதாவது நன்மை செய்வானா? நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 8ஆம் இடத்திலே சனி பகவான் இருக்கிறார். அஷ்டம சனி கஷ்டங்களைத்தான் தருவார். ஏனென்றால் அவர் தான் அஷ்டம சனி ஆச்சு. உங்களுக்கு வேற அவர் 7ஆம் பொருத்தம் உங்களுக்கு செட்டே ஆகாது. அப்போது இந்த சனி தருகின்ற டார்ச்சர்ஸ் எல்லாம் ஒன்றை கேட்க ஒரு ஆள் இல்லையா, ஒருத்தன் வருவான் அப்படின்னா அவர் தான் குரு வந்துட்டார். இதெல்லாம் ஒரு படத்தில் விவேக் படத்தில் ஒருத்தர் சொல்லுவார், அந்த மாதிரி இந்த தப்பெல்லாம் தட்டி கேட்க ஒருத்தர் வருவான், அவர் தான் வந்துட்டார். ஸோ பெத்த நாயுடு அந்த ஜோக்கு. அப்போது என்ன ஆயிடுதுன்னா, இந்த குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்தவர் 12க்கு வந்துட்டார். நேராக சிம்மராசிக்காரங்க ஓடி போய் 1 லட்ச ரூபா கேஷ் எடுத்து, 1 லட்சமா எடுங்க சார், எடுங்க, பொறுமையாக கேளுங்க, 1 லட்ச ரூபா 100 ரூபா நோட்டாக எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ஒரே ட்ராவல்ஸ்லேயே இருக்க போறீங்க, ஒரே ட்ராவலிங் தான். எங்கே இருக்கிறே? குத்தாலத்தில் இருக்கேன், நம்ம மாமா பொண்ணுக்கு கல்யாணம். இப்போ எங்கே இருக்கிறே? கன்னியாகுமரிக்கு வந்திருக்கேன், நம்ம தம்பிக்கு பொண்ணுக்கு காது குத்துறாங்க. ஏன்னா ஒரே விழாவாக போகுது. கடை எப்படா திறப்ப? கடையை திறக்க நேரமே இல்லைடா. ஏதாவது ஒரு விழா வச்சு பத்திரிக்கை போயிட்டே இருக்கு. அது மாதிரி நடக்கும். சுப நிகழ்ச்சிகளாக சுற்றுவீங்க. சில பேர் வீடு கட்டுவீங்க, சில பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கல்யாணம், இப்போ தான் தங்கச்சி கல்யாணம், அடுத்து திடீர்னு பார்த்தா ஒய்ஃபு வளகாப்பு, வரிசையாக பண்டிகை வருடம் அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த வருடம் பண்டிகை வருடம். அடுத்து இந்த குரு பகவான் என்ன பண்ணுறார்? 5ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது பிருந்தா பொதுவாகவே சிம்மராசிக்காரர்களுக்கு ஆவாத போவாத இடம் அது. 4ஆம் இடம் என்பதால் சுகஸ்தானம் கெடுகிறது. 4ஆம் இடத்திலே வீடு மாடு மனை வாங்கியிருப்பாங்க, லேண்டு பூமி கட்டடம் கட்டலன்னா பாதியில் நின்றோம். இந்த மாதிரி நடக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது சகல சௌபாகியமும் கிடைக்கிறது. அடுத்ததாக குரு பகவான் என்ன பண்ணுறார்? 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். உலகத்தில் கடன் அப்படிங்கிற இடமே இந்த 6ஆம் இடம் தான். அது குரு பகவான் பார்க்கும்போது கடன் தீரப்படுகிறது. நிறைய பேர், சார் புதுசாக பணம் வருமா, நான் புதுசாக எப்படி ஏர்ன் பண்ணுவேன், அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேனா, இன்வெஸ்டர் கிடைச்சா போதும், அப்படியே பிஸ்னஸ் கழிச்சிடுவேன் எல்லாம் சொல்லுவோம். நன்றாக புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இருக்கிற அந்த ஃபஸ்ட்டுக்கு ஒரு கடன் வச்சுருக்கீங்களா, உங்கள் ஜுவல்ஸ் வாங்கி அடமானம் வச்சு அந்த 10 லட்சத்தை முதல்ல அடைங்க. அப்புறம் கதையை அப்புறம் பேசலாம். உங்கள் ஒய்ஃப் தான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. நீங்கள் வேணால் உங்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்கள், நான் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன், மாதம் இவ்வளோ சம்பாதிப்பேன். மீட்டதை முதல்ல, வச்சதை முதல்ல ஈடு, அப்புறம் அடுத்த கதையை பார்க்கலாம். இது எல்லார் வீட்லேயும் நடக்கும். அது இந்த வருஷம் உங்களுக்கு நடக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், கையில் கடன் வச்சுக்கிட்டே இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி வச்சுட்டு இருப்போம். ஐயா முதல்ல இதை அடைங்கய்யா அப்படிங்கிற மாதிரி 6ஆம் இடத்துல குரு பார்க்கும் பொழுது உங்களுக்கு கடன் அடைக்கின்ற இதில் வெற்றி பெறுவீங்க. அடுத்ததாக வருகிறார் குரு பகவான் 8ஐ பார்க்கிறார். 8ஐ பார்க்கும்போது என்ன ஆகும்? 8ஐ பார்க்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் அஷ்டம சனியாக வந்தவர் அவரை குரு பார்த்து புனித சனியாக மங்கள சனியாக மாற்றி விட்டுறார். இனி சனி உங்களுக்கு நன்மையை மட்டுமே செய்ய போகிறார். சகல காரியங்களிலும் சௌபாகியத்தை தருவார். எந்த சனி உங்களுக்கு பிரச்சனையானாரோ அவரே அனுகிரகத்தை செய்யும் போது ஃபாரின் அனுப்புவார். முக்கியமாக சூடான நாடுகள்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த துபாய், அரேபியா மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே போனால் சார் குண்டு போடுறாங்க சார், இல்லை அதை போரெல்லாம் முடிஞ்சு போச்சுங்க. ஸோ அந்த மாதிரி துபாய் போகலாம். அடுத்ததாக இந்த ஷார்ஜா போகலாம். அந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் ஓகேங்களா. வெப்ப பிரதேசங்கள், ஆப்பிரிக்கா வெப்ப பிரதேசங்கள் போகலாம். குளிர் பிரதேசங்கள் கிடைக்காது, வெப்ப பிரதேசங்கள் கிடைக்கும். கண்டிப்பா. அதே மாதிரி சிம்மராசிக்காரர்கள் வெளிநாடுகள் பயணம் மேற்கொண்டால் சிறப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி அந்த நாடுகளில் பயணம் மேற்கொள்ளும் போது அந்த இடங்களில் தொழில் செய்தால் அவர்களுக்கு சிறப்பான, கண்டிப்பாக நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் பார்க்கையில் அந்த இடத்துல ஒரு இன்க்ரிமெண்ட்டோட கிடைக்கின்ற ப்ரொமோஷனாக இருந்தால் போங்க. வெறும் ப்ரொமோஷன் மட்டும்தான், இன்க்ரிமெண்ட் கிடையாதுன்னா போக வேண்டாம். காரணம்னா குரு பார்க்கும் பொழுது ஃபினான்ஸை டெவலப் பண்ணுறதா குருவுடைய நோக்கம். அதனால் இந்த வருடம் உங்களுக்கு ஒரு பொதுவாகவே கடல் தாண்டிட்டாலே அஷ்டம சனி பலிக்காது. வகையில் கடல் தாண்டி செல்வது சிறப்பு.
கண்டிப்பா 100க்கு இவர்களுக்கு எவ்வளவு மதிப்பெண் கொடுக்கலாம் சார்? 100க்கு 90 மார்க். நல்லா இருக்கு. சுவாமிஜி 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பயிற்சி அப்படின்னு சொல்றாங்க. இது மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் எல்லாம் வாரி கொடுக்க போகுதுன்னு சொல்றாங்களே, இது பத்தி சொல்லுங்க. 12 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த குரு வருகிறார் என்பது உலக அறிந்த விஷயம். காரணம் என்னவென்றால் குருவுடைய ஜென்ரலா 1 இயருக்கு ஒரு தடவை போற ஆள் அவரு. அதனால 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் வருவார் 9ஆம் இடத்துக்கு. பெரிய விசேஷம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா இதுல என்ன விசேஷம்னா, கடகத்துல அவர் உச்சம் பெறுவாருங்கிறது ஜோதிட நியதி. இதுல இவர் உச்சம் பெறும் போது 2-3 யோகம் அவருக்குன்னே நடக்குது. அது என்ன நடக்குது என்றால், இந்த குரு இங்க இருக்கும்போது சனி மீனத்துல இருப்பாருங்கிறதுக்கான தியரி 25 வருஷம் கழிச்சு தான் வரும். ஏன்னா சனிக்கு 2.5 வருஷம் அலைவு நேரம். அப்போ மீனத்தில் சனி இருக்கும் பொழுது அதை குரு பார்க்கும்போது இந்த வருடம் சனி பெயர்ச்சி நாட் ஒன்லி 7.5 சனி விழுந்தா, அதாவது கும்பத்துக்கோ மீனத்துக்கோ மேஷத்துக்கோ 7.5 சனி போயிட்டு இருக்குல்ல, விடுதலை. அதுக்கப்புறம் வாங்க அப்படி வாங்க, சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. அப்படி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தாஷ்டம சனி, உங்களுக்கும் விடுதலை. கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, உனக்கும் விடுதலை. ஆல் விடுதலை. காரணம் என்னவென்றால் சனி இந்த ஒரு வருஷத்துக்கு குரு பார்த்து கொண்டிருக்கும் போது ஒன்றும் பண்ண முடியாது என்பது வேத சாஸ்திரம். இதுதான் பேசிக்ஸ். அப்போ இந்த அமைப்பு கிடைத்தது ஒரு பெரிய வரம். அவ்வகையிலே குரு பகவான் காலபுருஷனுக்கு 8ஆம் இடமாகப்பட்ட விருச்சிகத்தை பார்க்கிறார். இது பெருஞ்சொத்து தருகின்ற இடம். பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். 8ஆம் இடம் என்பது தடைகள், 8ஆம் இடம் என்பது வழக்கு, 8ஆம் இடம் என்பது கேஸு, பிரச்சனை, இதெல்லாம். அதை குரு பார்க்கும் பொழுது யார் யாரெல்லாம் தேவையில்லாத ஹிம்சையில் மாட்டியிருக்காங்க, நான் ஒரு தப்பும் பண்ணல சார், என் மேலே கேஸ் போட்டாங்க சார் போன்ற பிரச்சனை இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் சரியாயிடும். அடுத்து குரு பகவான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடமாகப்பட்ட மகரத்தை பார்ப்பதால் எல்லாருமே ஒரு தொழிலில் நல்லா வரணும், தொழிலில் டெவலப் ஆகணும் என்பதை ஒரு தீர்மானமாக எடுத்து ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறது, பிஸ்னஸில் பெரிய ஆளாகணும்னு நினைக்கிறது போன்றவைகள்லாம் நடக்கும். அடுத்ததாக காலபுருஷனுக்கு 12ஆம் இடமாகப்பட்ட மீனத்தை குரு பார்க்கும் பொழுது இந்த வருடமே ஒரு ஃபேமிலி வருடம். என்ன ஃபேமிலி வருடம்? இது வரைக்கும் நான் எங்கெங்கேயோ பிஸ்னஸ் ட்ரிப் போயிருக்கேன். நான் போகாத ஊர் கிடையாது, ஆனால் போகாத கண்ட்ரி கிடையாது. என் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போனதுன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அவ்வளோதான். எங்கே போனாலும் தனியாக தான் போவேன். இந்த ஒரு வருடம் ஒய்ஃப் இல்லாமல் நீங்கள் போகிற ஒரு ஊர் கூட இருக்காது. எல்லா ஊருக்கும் உங்கள் ஒய்ஃபை கூட்டிகிட்டு போவீங்க. உங்களுடைய காதல் ஒரு 25 வருஷம் பேக் போகும். ஒரு காலத்தில் நாங்கள் லவ் பண்ணும் போது அப்படிங்கிறதெல்லாம், அது என்ன வயசாக இருந்தாலும் சரி, உங்கள் மனைவி எப்பயுமே உங்கள் காதலி தான். அதனால் 12ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது இல்லற வாழ்க்கையில் சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, குடும்பமாக இருக்கிறது. வாழ்க்கையில் நண்பர்களே, குடும்பமாக இருப்பது ஒரு பெரிய வரம். நான் பெரிய டானு, என் ஒய்ஃப் கூட உட்காந்து 5 நிமிஷம் பேச நேரம் இல்லை, சேர்ந்து சாப்பிட்றேன், அப்புறம் என்ன வாழ்க்கை? அது வாழ்க்கையினுடைய அழகே குடும்பமாக இருக்கிறது தான். அதை நிறைய பேருக்கு காலம் கடந்தப்புறம் உணர்றாங்க. இந்த வருடம் குரு பயிற்சியில் நீங்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி ஆல் சுனாமி பாய்ஸ் ஆர் டெல்லிங் உலகம் அழி போகுது, பூமி பூயமாதா, அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. இல்லை, நல்லா இருப்பீங்க. காரணம் என்னென்னா குரு பகவான் உங்களுடைய முக்கியமான ஸ்தானங்கள் எல்லாம் பார்க்கும்போது தொழில் அபிவிருத்தி ஆகுது, லேண்டு வாங்க போகிறீங்க, நல்ல நல்ல விஷயங்கள். மங்கள குரு, யோக குரு, உச்சம் பெற்ற குரு, இவ்வளவு பேர் இருக்கு. அப்போ நல்லது மட்டும்தான் நடக்கும். கண்டிப்பா இந்த குரு கொடுக்கக்கூடிய 3 ஜாக்பாட் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா மக்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மக்களும் பயனடைவாங்க அது மூலியமா. மக்கள் இப்போ உங்களை தொடர்பு கொள்றது அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்றது? அதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி அந்த 3 ஜாக்பாட் என்னங்கிற பேர் சொல்லிடுறேன். நியாயமா அதை விடவே நிறைய ஜாக்பாட் இருக்கு. அதுல முக்கியமான 3 என்னன்னா, இது சந்திரனுடைய வீடு கடகம், அதுல குரு உச்சமாகிறார். இத குரு சந்திர யோகம் ஒரு ஜாக்பாட்னு சொல்லலாம். இது நிறைய பேர் கவனிக்காத ஒரு விஷயம். அந்த சந்திரனுடைய வீட்டில் இந்த செவ்வாய் நீச்சமாக போகிறார் இந்த புரட்டாசி மாசம்லாம். அப்போ இது நீச்ச பங்க ராஜயோகம். குரு உச்சம், செவ்வாய் நீச்சம். அப்படி வந்தீங்கன்னா குரு விருச்சிகத்தை பார்க்கிறார். இது சந்திர மங்கள யோகம்னு சொல்றாங்க. அடுத்து குரு மகரத்தை பார்க்க போறார். எப்போ மகரத்தை பார்க்கிறார்? டிசம்பர் 6 ராகு வந்துருவார் மகரத்துக்கு. அப்போ குரு சண்டால யோகம்னு சொல்லலாம். இதை விடவே குரு சனியை பார்க்கறது இதுதான் வரலாற்றில் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இப்போ இது இத்தனை யோகங்களும் வர்றது இல்லாமல் ஒரு அடிஷனலா டிசம்பர் 6 ராகுவை பார்த்து குரு சண்டால யோகம் வர மாதிரி கேது சிம்மத்திலிருந்து கடகத்துக்கு போய் கோடீஸ்வர யோகம், குரு கேது சம்பந்தம் கோடீஸ்வர யோகம். அப்போது இந்த வருஷமே பணத்தை அள்ளித்தரும் வருடமாக இருக்க போகிறது. நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்ல. அப்போ நீங்களாம் பணக்காரர் ஆகணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? கீழே போயிட்டு இருக்க 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா வேள்விகளை காணுங்கள். நாங்கள் எப்படி சார் வேள்விலாம் பார்க்குறது? டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் மீட் ஐடிலாம் கொடுத்துருப்போம், அதில் பாருங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கனெக்ட் பண்ணலாம். ஈவினிங் 5 to 6:30 மட்டும்தான் ஹோமம்.
அதை பாருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஜாக்பாட்கள்னா என்னென்ன? சிம்மராசிக்காரங்களுக்கு இதுவரைக்கும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இப்போ அயன ஸ்தானத்திற்கு வரார். ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு கொடுக்க போறார். இந்த மாற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய ஜாக்பாட். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய பெருக போகுது. நிறைய தங்கம் வாங்கக்கூடிய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா சிம்மராசி. இதுவரை நிறைய தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில் 2 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் மிகப்பெரிய லாபத்தை தரும். ஒன்று தங்கத்தில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட், இன்னொன்று வந்து மண்ணில் போடுற இன்வெஸ்ட்மெண்ட். மண்ணிலையும் பொண்ணுலையும் நீங்கள் செய்யக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பெரிய வளர்ச்சியை தரப்போகுது. அப்படி சிம்மராசிக்காரங்களுக்கு ஜாக்பாட்டாக இவர்களுக்கு வந்து இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவிற்கு தங்கம் வாங்கும் யோகம் தருவார். இப்போ நம்ம கமெண்ட்ஸில் நம்ம அன்பர்கள் கேட்பாங்க, கையில் காசையில் நாங்கள் என்ன சார் தங்கம் வாங்குறது? ஒரு மினிமம் அளவுக்காவது தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இப்போல்லாம் வந்துருச்சு. அப்படி தங்கம் வாங்கக்கூடிய யோகம், இல்லை நீங்கள் வந்து தங்கம் சம்மந்தப்பட்ட பத்திரங்கள் இருக்குது பாருங்க, அந்த மாதிரி வந்து வாங்கக்கூடிய யோகம், அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இவர்களுக்கு அமைஞ்சிடும். இது ஒரு ஜாக்பாட். இரண்டாவது மிகப்பெரிய இவர்களுக்கு ஒரு விஷயம், இவர்களுக்கு இத்தனை நாள் வரை சொத்து பிரச்சனைகள் இருந்தால் அந்த சொத்து பிரச்சனைகள் எல்லாம் இப்போ நிவர்த்தி ஆகும். மிகப்பெரிய யோகம் அது வந்து அந்த வகையில் வருது. பெரிய ஒரு யோகம் வேலை மாற்றம். அந்த வேலை மாற்றத்தினால இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் காத்திருக்கு. கண்டிப்பா சார். வேலை மாற்றம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. இப்ப வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள், இந்த ஃபாரின்ல வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த வேலை அப்படின்றது சிறப்பா இருக்குமா? இவர்கள் கூடுதல் வேலைக்கு வந்து அப்ளை பண்ணா அது வந்து சிறப்பா நடக்குமா சார்? இப்போ அடுத்த ஸ்டேட்டில் ஒருத்தர் இருக்காங்க, இல்லை அடுத்த நாட்டில் இருக்காங்க. ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், நீங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடாதுங்க, ஊரை விட்டு வெளியூரில் வாழணும். சிலருக்கு வெளி மாநிலத்தில் வாழணும், பார்த்தா நல்லா இருப்பீங்க. சிலருக்கு அடுத்த நாட்டுக்கு போகணும், நல்லா இருப்பீங்க. இது எல்லாமே அவங்கவுங்க ஜாதகத்தை பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். இந்த முறை இவர்களுக்கு சொந்த ஊரில் வாழ முடியாதவர்களுக்கு கூட சொந்த ஊரில் வாழக்கூடிய யோகம் வரப்போகுது. நான் பிறந்த ஊரில் நான் சரியாக சம்பாதிக்க முடியலைங்கிறவங்க பிறந்த ஊரில் சம்பாதிக்க போகிறாங்க. அடுத்த ஸ்டேட்டில் போய் வாழறாங்க, அங்கே சில ப்ராப்ளம் இவங்களுக்கு இருக்குது, அந்த ப்ராப்ளம் எல்லாம் இப்போ சால்வ் ஆகும். வெளிநாட்டில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, சட்ட சிக்கல்கள் இருக்குது, அதெல்லாம் இப்போ சால்வ் ஆகிடும். ஸோ தன்னுடைய ஊரில் வாழறவங்களுக்கு யோகம், அடுத்த ஸ்டேட்டில் வாழறவங்களுக்கு யோகம், வெளிநாடு வேலை சம்பந்தப்பட்டவர்களுக்கு மிகச்சிறந்த யோகம் இந்த காலகட்டத்தில் வருது. இதில் என்னென்னா சனி பகவான் அஷ்டமத்து சனியாக இருக்கார். அப்போ இவங்களுக்கு வேலையில் ஆல்ரெடி பெரிய ப்ராப்ளங்கள் இருந்துக்கிட்டு இருக்கு, அந்த ப்ராப்ளத்தை குரு பகவான் சால்வ் பண்ணி கொடுக்குறாரு. அதுதான் யோகம். இதில் அந்த வேலை பிரச்சனை என்ன நெருக்கடி இவர்களுக்கு இருந்தாலும் அது சால்வ் ஆகும். கண்டிப்பா. அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியாகவும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல பிரச்சனைகள் இருக்கு, அதெல்லாம் வந்து தீருமா இவர்களுக்கு? உடல் ரீதியா பிரச்சனை இருக்கிறதுக்கு காரணம் சனி பகவான். இவங்களுக்கு 6ஆம் இடத்திற்கு அதிபதி சனி பகவான். 6ஆம் இடத்திற்கு அதிபதி போய் அட்டமத்தில் உட்கார்றாருன்னா அப்போ ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும். அந்த காலகட்டத்தில் குரு பகவான் அந்த 6வது ஸ்தானத்தை பார்க்கிறாரு. அப்போ என்ன ஆகும்னா நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். ஒருத்தர் குரு பகவான் வந்தோடனே வியாதி தீந்துரும் அப்படின்னு இருக்கக்கூடாது, நல்ல மெடிக்கல் அட்வைஸ் கிடைக்கும். உங்கள் மனசுல இந்த வியாதியை பற்றின பயம் போயிடும். அதுதான் உங்களுக்கு உளவியல் மாற்றம். வியாதிங்கிறது ஒன்று இருக்குது, ஆனால் அந்த வியாதியை பற்றி நீங்கள் பயப்படலைன்னா அதுக்கு ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுத்து நீங்கள் சாதாரணமாக எடுத்துகிட்டு போகிறீங்க, இதுவும் கடந்து போகும் போகிறீங்க. அப்படிப்பட்ட யோகம் உங்களுக்கு அமையுது. எந்த வியாதியை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. கண்டிப்பா. இவர்களுடைய பொருளாதார முன்னேற்றம்ன்றது எப்படி இருக்கும் சார்? பொருளாதாரங்கிறது குரு பகவான் 12ஆம் இடத்துக்கு வருகிறாருன்னா நிறைய செலவாகும். அதை தான் என்ன பண்ணுறோம், நம்ம சுப விரயமாக ஆக்கணும், சுப செலவாக ஆக்கணும். இப்போ மகனுக்கு படிப்பு, மகளுக்கு கல்யாணம், நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னு சுப செலவாக வச்சுக்கலாமே. இந்த காலகட்டத்தில் பாருங்கள் நிறைய பேர் வீடு கட்ட போகிறாங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு வீடு கட்டுற யோகம் வருது. சொந்த ஊரில் வீடு வாங்கலாம்னு சொல்லி கட்டிட்டு இருப்பாங்க, சொந்த ஊரில் வீடு வாங்கலாம். அப்படி வீடு கட்டக்கூடிய யோகம். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் அந்த ப்ராப்ளத்தில் இருந்து விடுபடக்கூடிய யோகம், அதை தாங்கக்கூடிய சக்தி அது வந்துடுது. அப்போ இவங்களுக்கு 12ஆம் இடத்திற்கு குரு பகவான் வருதுனால இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பெறுகிறதே ஒரு நல்ல விஷயம். பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல காலமாக அது அமையும். கண்டிப்பா சார். இவர்களுக்கு எந்த மாதிரியான தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் இன்னும் சிறப்பாக இருக்கும் இந்த குரு பயிற்சி காலங்கள்? சிம்மராசிக்காரர்களுக்கு தாயை பற்றிய ஒரு கவலை இருக்குமா, எங்கள் அம்மாவுடைய நிலைமை இப்படி இருக்கு, எங்கள் அம்மாவுக்கு நல்ல வாழ்க்கை வேணுமே, இல்லை அம்மாவுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கு, அது எல்லாமே இப்போ சால்வ் ஆகுமா. இந்த 10th +1 +2 படிக்கிறாங்க பாருங்க, இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிம்மராசி மாணவர்களாக இருந்தால் ஒரு குழப்ப மனநிலை இருந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த குழப்ப மனநிலை நீங்கி எஜுகேஷனில் ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவ்வளவு நல்ல விஷயம் சிம்மராசிக்கு நடக்க போகுது. அப்போ தெய்வத்துடைய துணை இவங்களுக்கு வருது. 12ஆம் இடத்துல இந்த குரு பகவான் இவங்களுக்கு வந்து உட்கார்கிற போது அது ஒரு பெண் வீடாக குரு பகவான் அமரக்கூடிய ராசி இருக்கு பாருங்க, அது ஒரு பெண் வீடாக இருப்பதனால்
மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரியை வழிபடணும். அந்த அங்காள பரமேஸ்வரி வழிபாடு சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்கும். குரு பகவானுடைய பயிற்சி நடக்க போகுது அப்படின்னாலே எல்லாருமே நம்ம மகிழ்ச்சியாக இருக்கலாம். இந்த குரு பகவானுடைய பயிற்சி மஞ்சள் வண்ணத்திற்கு அதிபதி குரு பகவான். இந்த குரு பயிற்சி காலம் நமக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னா மஞ்சள் வண்ண ஆடைகளை பயன்படுத்துங்க. இந்த ஆடைகளை பயன்படுத்தினாலே உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும். அதே போல எண் கணிதத்திலே 3ஆம் எண், 12ஆம் எண், 21ஆம் எண் இதையெல்லாம் குரு பகவானுடைய அருளாசி பெற்ற எண்களாக எடுத்துக்கிடுறோம். ஆகவே இந்த எண்களை உங்கள் வாழ்க்கையிலே தினந்தோறும் பயன்படுத்த ஆரம்பித்தாலும் உங்களுக்கு நிறைந்த வெற்றிகள் உங்கள் வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறத கண்கூடா பார்க்கலாம். பேராசிரியர்கள், மருத்துவர்கள், நல்ல நீதிபதிகள் அப்படின்னு ஒவ்வொரு துறையிலும் யாரெல்லாம் புகழ்பெற்று இருக்காங்களோ, மக்கள் விரும்பக்கூடிய துறைகளில் யார் புகழ்பெற்று இருக்கிறார்களோ இவர்களெல்லாம் குரு அம்சம் பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். நல்ல மனதுடையவர்கள் பல பேர் குரு அம்சம் பொருந்தியவர்கள் என்று உலகம் அவர்களை பாராட்டுகிறது. ராசியில ஒருத்தருக்கு குரு பகவான் இருந்துட்டா, உங்க ஜாதகத்துல லக்னத்துல குரு பகவான் இருந்துட்டால் இவரை நல்ல மனிதர்னு ஒருத்தர் சொல்ல வேண்டாம், பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம். அவ்வளவு அருளான முகம், அன்பான முகம் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆக இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் நம்ம ஜாதகத்துல நல்ல நிலையில் இருந்துட்டா நல்ல முறையில கல்யாணம் ஆகுது, நல்ல முறையில குழந்தை பாக்கியம் கிடைக்குது, வாழ்க்கையில உயர்ந்துகிட்டே போறோம். இந்த குரு பயிற்சி எனக்கு நன்மைகளை நிறைய அள்ளி வழங்கணும், நான் யாரை வழிபடலாம் அப்படின்னு பொதுவான பரிகாரம் உண்டாங்க. என்னால் கோயிலுக்கு போக முடியாது, நான் இந்திய நாட்டில் இல்லை, வெளிநாட்டில் இருக்கேன், எனக்கு ஏதாவது ஒரு வழிவகை இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீட்டில் ஒரு ஷீரடி பாபாவுடைய படத்தையோ இல்லாவிட்டால் ஒரு சிலையையோ நீங்கள் வச்சுக்கலாம். அந்த சிலையை வைத்துக்கொண்டு ஒரு தாள் எடுத்துக்கொள்ளுங்கள். வெள்ளைத்தாளோ மஞ்சள் தாளோ ஒரு தாள் எடுத்துக்கிட்டு அது சிறிதளவு மஞ்சள் பொடியிட்டு அந்த தாளை மடித்து ஒரு பொட்டலமாக கூட வைத்து ஷீரடி பாபாவுடைய சிலைக்கு அடியிலேயே வைத்து தினந்தோறும் 3 முறை அவருடைய திருநாமத்தை சொல்லி வழிபட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். சார் என்னால் அது கூட பண்ண முடியாது சார், நான் என்ன பண்ணினா எனக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா 3ங்கிற எண் இருக்கு பாருங்க, இந்த எண்ணை தினந்தோறும் 108 முறை எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு குரு பகவானுடைய அருள் பரிபூரணமாக கிடைப்பதை கண்கூடாக பார்க்கலாம். நம்ம ஊர்ல இருக்கிறவங்க கொண்டக்கடலை மாலை, குரு பகவானுக்கு கொண்டக்கடலை மாலை போடணும், தட்சிணாமூர்த்திக்கு இல்லை. நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டைக்கடலை மாலை போட்டாலும் உங்கள் வாழ்க்கை அற்புதமாக அமையும். உங்கள் வாழ்க்கையில மென்மேலும் வெற்றிகள் பெறுவதற்கு பொதுவான பலன்களை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்க ஜாதக ரீதியா இப்ப எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா எங்களை நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். கண்டிப்பா சார், நீங்க சொன்ன பதிவுகள்லாம் மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். வேறொரு பதிவுகளை சந்திக்கலாம். நன்றி. ரொம்ப நன்றி. கர்ஜிக்கும் சிங்கம், சிம்மம்னா சொல்லுவாங்கல்ல, அப்படியே ரொம்ப வீரம் பொருந்தி அந்த சிம்மம். இந்த சிம்மத்துக்கு எப்படி இந்த குரு பயிற்சி இருக்க போது எல்லாத்துலேருந்து விடுதலை அடைவாங்களா? கண்டிப்பா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய முதல் ராசி சிம்மம் தான் சார். தேவா கண்டிப்பா. நாங்க எங்களுக்குலாம் வந்து ரிஷபத்துக்குலாம் அஷ்டமத்து சனி வரும்போது குருனோட பார்வையெல்லாம் எங்களுக்கு கிடைக்கல, நாங்கெல்லாம் எஸ்கேப் ஆகல அப்படின்னு சொல்லணும். எல்லா ரிஷபமும் அஷ்டமத்து சனியில எந்த அளவுக்கு வறுக்கப்பட்டாங்க அப்படின்றது ரிஷபத்துக்கு தெரியும். ரிஷபம் ஆல்வேஸ் யார் எங்கே வந்தாலும் நாங்கள் வறுக்கப்படுவோம் அப்படின்றது நிதர்சன உண்மை. பட் இருந்தாலும் இப்போ சிம்மம் வந்து பாருங்க, அஷ்டமத்து சனியில் சனி பகவான் பயிற்சியான சில காலங்களிலே சிம்மத்துக்கு வரக்கூடிய சோதனைகளும் வேதல்களும் ரொம்ப ஜாஸ்தி சார், ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ராசி அதிபன் சூரியன், சனி வந்து சூரியனுக்கு மகனாவான். தந்தை மகன் உறவு தான், இருந்தாலும் பகை, முழு பகை. உன் மேலே எனக்கு ஆல்ரெடி பகை உன் ராசி மேலேயே, இப்போ நான் வேற உன் ராசியை கெடுக்கிறதுக்கு வந்திருக்கேன், நான் என்ன பண்ணுவேன், இன்னும் கொஞ்சம் ஓவரா ஆட்டம் போடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சனியினோட ஆட்டம் இருந்துச்சு. நிறைய சிம்மம் வந்து பாருங்க தொழிலில் ஏகப்பட்ட லாஸை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லலாம். வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட வருத்தெடுக்கப்பட்டு எனக்கு வேலையே வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வந்துட்டாங்க. இவங்களால ஒரு லெவல் மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. சிம்மராசி காலில் விழுறது, காக்கா பிடிக்கிறது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றவங்கள பேசியே ட்ராப் பண்ணுறது, எதுவுமே தெரியாது. நான் ஹானஸ்ட், நான் எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் பேசுவேன். உனக்கு பிடிக்குதான் என்கிட்ட பேசி, பிடிக்காட்டி போயிட்டே இரு, உன்னை பற்றி எனக்கு கவலை இல்லை அப்படின்ற பர்சனாலிட்டிஸ். அப்போ இவங்களால யாருக்கும் வளைஞ்சி நெளிஞ்சி அதெல்லாம் வாழ முடியாது. இயற்கையாகவே ராசி அதிபன் சூரியன் ராஜ கிரகம், நான் எப்படி போய் மற்றவங்களுக்கு தலை வணங்குவேன்? அடங்க மறு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு இருக்கும், மேஷத்துக்கு இருக்கும், விருச்சிகத்துக்கு இருக்கும், இப்படி நிறைய பர்சனாலிட்டிஸ்க்கு இருக்கும். சரி, அப்படி இருக்க பட்சத்தில் சனி பகவான் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சார். குடும்பத்தில் எப்பயுமே சிம்மம் வந்து குடும்பத்தை தன் கண்ட்ரோல்லே வைக்கணும்னு ஆசைப்படும். இந்த காலகட்டம் என்னால் எதுவுமே முடியல, பொண்டாட்டி சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறா, பிள்ளைங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்குது, யாருமே என் கண்ட்ரோலில் இல்லை, அவங்க ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனையை ஓவர் கம் பண்ணவோ என்னால் முடியல, நான் வந்து தீர்த்து வைக்கணும்னு எப்பயுமே என்னோட புத்திசாலித்தனத்தினால நான் சார்ட் அவுட் பண்ணுவேன்.
இப்போ என்னால் முடியல, பகவான் கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். எனக்கு மீறி தான் கடவுள், என்னோட முயற்சிக்கு அப்புறம் தான் கடவுள் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இப்போ என்னால் முடியல, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு கூட சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கும் மேலே சமுதாயத்தில் அசிங்கப்பட்டுட்டாங்க நிறைய சிம்மராசி என்பது. ஒருமே காரணம் கிடையாது, இவ்வளோண்டு காரணம், அதுக்காக பெரிய லெவலில் அசிங்கப்பட்டாங்க. எதுவுமே இல்லை, கௌரவ குறைச்சல் அப்படின்றத அனுபவிச்சாங்க. எல்லாத்த விட அவங்களுக்கு பெருசு என்னன்னா, என்னோட ரெஸ்பெக்ட் போகுது, என்னோட டிக்னிட்டி போகுது, எனக்கு மரியாதை குறையுது. இதை தான் என்னால் டாலரேட் பண்ண முடியல. நான் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துடும், மரியாதை இல்லாமல் இருக்க மாட்டேன், அப்படி ஒரு மைண்ட் செட்டு. அதே மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் அனுபவிச்சாங்க. இது எல்லாத்துலேருந்தும் விமோச்சனம். காரணம் என்ன அப்படின்னா, குரு பகவான் பயிற்சி ஆகிறார் பார்த்தீங்களா. குரு பயிற்சி ஆகி குருனோட 9ஆம் பார்வை அஷ்டமத்து சனியா இருந்தாலும் சனி மேல படியுது. ஆக சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவார் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குருவை பத்தி சொன்னா அது ஒரு பெரிய பிளஸ் சார். தலையில 10 பாறாங்கல் இருந்துச்சு, மொத்தத்தையும் கீழே போட்டு கம்முன்னு இருந்தா எப்படி இருக்கும், ரொம்ப ரிலீஃபா இருக்கும்ல. அந்த ஒரு பெருத்த ரிலீஃப் சாலிடா சிம்மத்துக்கு குருவால 6ஆம் மாசத்துல இருந்து சாலிடா சிம்மத்துக்கு உண்டு. 5/2027 வரைக்குமே கவலைப்பட வேண்டாம், ஓகேங்களா. அதுக்கு மேல இப்ப குரு பகவான் என்ன பாவத்துல இருக்காருன்னா 12ஆம் பாவம், அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படிம்பாங்க. ரொம்ப நாள் கழிச்சு சிம்மம் ஆஸ்வாசப்படுத்திக்கும், சுவாசத்தை விடும். நல்லா சாப்பிடுவாங்க, நல்லா தூங்குவாங்க, ஒரு வெளியே டூர் போகிறது, ஒரு கோயில் வழிபாடு போகிறது, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீடு கட்டுறது, சுபவிரயம் அப்படின்றது சாலிடாக நடக்கும். சுபவிரயம் அப்படின்றது நீயே பண்ணிக்கோ, ஒன்று வீடு கட்டிக்கோ, இல்லை கார் வாங்கிக்கோ, இல்லை வந்து பிள்ளைங்களுக்கு நகை நட்டு வாங்கிக்கோ, இல்லை பெருசாக வசதி இல்லையா, எங்கள் வீட்டில் ரொம்ப சின்ன குழந்தை தான், பர்த்டே பார்ட்டியாவது நீ செலிப்ரேட் பண்ணுவேன். இல்லை அப்படின்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பிக்கு நீ செலவு பண்ணுவேன். அதுக்கு நீயே உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கோ. என்ன செலவு பண்ணாலும் அவங்க உன்னை பார்க்க போறதில்ல, நீயே உன் குடும்பத்துக்கு செலவு பண்ணிக்கோ. இந்த மாதிரி சாலிடா சுபவிரயம் அப்படின்றது சிம்மத்துக்கு உண்டு சார். இப்போ இந்த விடுதலைனா நிறைய சொல்லிட்டீங்க. இப்போ இதை தாண்டி இவங்களுக்கு வந்து இந்த வழிபாடு அப்படின்னு வரும்போது எந்த மாதிரி வழிபாடு நம்ம சொல்லலாம்? பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா சார், ராகு 7ல் இருக்கான். ராகு 7ல் கேத்து 1ல் இருக்கிறது நல்லது. எனக்கு என் வாழ்க்கையினோட அர்த்தம் புரியுது. இவ்வளோ நாள் வரைக்கும் ஒரு கூட்டத்துக்கு தலைவராக இருக்கணும், 4 பேரோட முன்னாடி கெத்தாக போய் நிற்கணும், சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக இருக்கணும், இப்படிலாம் எண்ணம் இருந்துச்சு. இப்போ எனக்கு தனிமை தான் இனிமை. உலகம்னா என்னன்னு புரிஞ்சிருச்சு. உலகத்தில் இருக்க எல்லாரும் கெட்டவங்க தான். இப்போ ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் சொல்லுவாரா, அர்ஜுனனை போய் சொல்லுவாரா, அர்ஜுனன் இல்லை யுதிஷ்டரை போயிட்டு யுதிஷ்கிட்டையும் துரியோதன்கிட்டே சொல்லுவாங்க, உலகத்தில் யார் யாரெல்லாம் நல்லவங்க போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு. துரியோதன் வந்து சொல்லுவாராம், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் கெட்டவங்க அப்படின்னு. யுதிஷ்டர் வந்து சொல்லுவாராம், உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லவங்க. பார்வை, பார்க்கக்கூடிய கண்ணோட்டம். இப்போ இவங்களோட கண்ணோட்டம் எல்லாருமே நம்மளுக்கு கெடுதல் தான்ப்பா செய்கிறாங்க, நம்ம என்னத்துக்கு மற்றவங்க கிட்ட பழகிட்டு, அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு இவங்க வந்துட்டாங்க. அதனால தனியாக இருக்கிறது, அதே மாதிரி கோயிலுக்கு போகிறது, ஜீவசமாதி வழிபாடு பண்ணுறது, தியானம் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுவாங்க. இது கேது 1ல் இருக்கும்போது. ராகு 7ல் இருக்கார். இது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரோட பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தியாகும், அதிகமாக இருக்கும். லைஃப் பார்ட்னர் ரொம்ப ஓவராக ஆடுவாங்க, நான் தான் எல்லாம், நீ எதுக்கும் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப கேவலமாக பேசுவாங்க. இதை இவங்களால டாலரேட் பண்ணவே முடியாது. இது ஒன்று. அதே மாதிரி அஷ்டமத்து சனிக்குன்னு உரிய மரியாதை எப்பயுமே கொடுக்கணும். நடுவில் செப்டம்பர் மாதம் குரு வந்து அதிசாரமாக பயிற்சி ஆவார். அப்போ சனி மேலே குருனோட பார்வை அகன்றுடும். சனி திரும்பி என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அப்போ அஷ்டம சனிக்குன்னு பரிகாரம் பண்ணுறது நல்லது. இப்போ இந்த பரிகாரம் நம்ம எங்கே பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சென்னை சுற்றி இருக்கவங்க பொழுச்சலூரில் அகஸ்தீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே வந்து சனி பகவான் சின்முத்திரையோட காட்சி கொடுப்பார். நேராக போயிட்டு சனியை பார்த்துட்டு வந்துடக்கூடாது. ஈசனுக்கு வில்வம் கொஞ்சம் வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு ஈசனை வழிபாடு பண்ணிவிட்டு அம்பிகையை வழிபாடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சனிக்கு கருங்குவளை மலர், நீலோத்பவ மலர் மாலை போட்டு எல்விளக்கேற்றி வழிபாடு பண்ணிட்டு வரணும். அங்கே போகும்போதே சிவபெருமான் முன்னாலேயே ராகுவும் வந்து பிரீத்தி ஆயிடுவார். ஆக இது பண்றது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். ஓகே, இவங்களுக்கு எவ்வளவு மார்க் தரலாம்? இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 85% கொடுக்கலாம் சார். இதெல்லாம் செய்யல என்ன நீ ட்ராப் ஆவ, திருப்பி ஒரே மாசம்னாலும் சனி அங்கே கொடுக்கக்கூடியது. அதனால செஞ்சியான சாலிடன் 85% சௌகரியமா இருப்ப, கவலைப்பட வேண்டியதே இல்லை. மேம், இந்த குரு பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இந்த கடகத்தில் வந்து உச்சமடைகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு மேம் இந்த குரு பயிற்சி வந்து சிறப்பானது, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது உண்மை என்ன அப்படின்னா சார், குரு பகவான் ஒரு ராசியில் ஒரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ 12 ராசியும் கடந்து வரதுக்கு 12 வருஷம் ஆகும். இது பெருசாக அமோகம் அப்படின்றதுல இல்லை ஒரு பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு 12 வருஷத்துக்கு ஒரு முறையும் குரு உச்சமடைஞ்சு தான் உட்கார்றாரு, கடகத்தில் தான் உட்கார போகிறார். அப்போ இருந்தாலும் அந்த வீடியோஸை நம்ம கொஞ்சம் ஹைலைட்டிங்காக மக்கள் முன்னாடி ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இப்படிலாம் சொல்லுவோம். பட் இருந்தாலும் 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய நிகழ்வு தான். இந்த காலகட்டத்தில் ஒரு அதிசயம் என்ன அப்படின்னா, சனி பகவான் மேலே குருனோட பார்வை அப்படின்றது இருக்கு. இப்போ சனி வந்து கெடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்றது நிறைய இருக்கு இல்லைங்களா. இப்போ மேஷத்துக்கு 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு அஷ்டம சனியா இருக்காரு, கன்னிக்கு கண்டக சனியா இருக்காரு, அதுக்கும் மேல தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு,
கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு, மீனத்துக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த 6 ராசிகளும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உண்மை. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்துல கஷ்டப்படுறாங்க. அது நம்ம இந்த பதிவுல சொல்ல போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்தா அவங்களுக்கே தெரிய போகுது. ஆக இந்த கஷ்டப்படக்கூடிய இத்துணை ராசிகளுக்கும் குரு பெயர்ச்சியாகி கடகத்துல இருந்து அவரோட 9ஆம் பார்வை சனி மேல படியுது. 9ஆம் பார்வை சனி மேல படியறதுனால இது ஒரு அற்புத குரு பயிற்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக சனி கெடுக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த 6 ராசிகளை கெடுக்க போறது இல்ல, கட்டுண்டு கிடக்க போறாரு. இது ஒரு பெருத்த ரிலீஃப். ஒரு வருஷம் புரியுதுங்களா? நடுவுல செப்டம்பர் மாதம் அவர் கொஞ்சம் அதிசாரமா பயிற்சி ஆவார். அப்ப மட்டும் இவங்க கொஞ்சம் நம்ம சொல்லுவோம் அந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும்னு, கவனமா இருந்துக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு உச்சம் பெற்று அமர்றது மட்டும் இல்லாம அவரோட உச்ச பார்வை வந்து பாத்தீங்கன்னா நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்கும் நல்ல செய்ய போகுது. இப்ப மற்ற ராசிகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா சனியே லாப சனியா இருக்காரு, மிதுனம் சனியே கர்ம சனியா இருக்காரு, இந்த மாதிரி துலாம் ரோக சனியா இருக்காரு. இவங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி சனி பகவான் நல்லது செய்ய போறாரு. குருனோட பார்வையினால சனி பகவான் பொதுவா நிதானமா நல்லது செய்வான். மந்தன் அப்படின்றதுனால ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசி போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பான். ஓகேங்களா? அப்ப அவன் வந்து பாத்தீங்கன்னா பலன்களை நிதானமா இன்டென்சிஃபைடா கொடுப்பான். இப்ப பலன்களை ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கடகடகடன்னு இன்டென்சிஃபைடா நற்பலன்களை கொடுக்க போறார். அப்ப ஆல்மோஸ்ட் 12 ராசிகளுக்குமே இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா காக்கும் குருவா வராரு. எல்லா விதத்திலயும் நம்மளுக்கு சப்போர்ட்டிவான குருவா வராரு அப்படின்றது ஒரு பெரிய பிளஸ் சார். அதுக்கும் மேல உச்ச பார்வை 3 பாவத்தை பார்க்கும். விசேஷமா 5, 7, 9 குருனோட விசேஷ பார்வை. அந்த 5, 7, 9ஆம் பாவங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு பாவத்தை கவர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இருந்தெல்லாம் ஒரு பெரிய ரிலீஃப். ஆக இந்த குரு பயிற்சி எல்லா ராசிகளுக்குமே எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு. அதுதான் சார் உண்மை. ஓகே, இப்போ இந்த உலக நடப்பு அப்படின்னு வரும்போது இந்த குரு பயிற்சியால பர்டிகுலரா அந்த விஷயம் நடக்கும் அப்படின்னா என்ன சொல்லலாம்? குரு பயிற்சினால வந்து பாத்தீங்கன்னா இப்ப இது குரு பயிற்சி பத்தி மட்டும் வச்சு நம்ம சொல்ல முடியாது. ஆன் தி ஹோல் தான் சொல்லணும். இப்ப குரு பயிற்சி, குரு கடகத்துல வந்து உச்சம் பெற்று அமர்றதுனால தங்கத்தினோட விலை குறையும். அதே மாதிரி மஞ்சளை நம்பி இருக்க விவசாயிகள் மஞ்சளினோட விலை அப்படின்றது சாலிடா குறையும். ஓகேங்களா? தங்கம் ஏறக்குறைய 25,000 ரூபாய் வரைக்கும் குறையறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு தனுசு வர வரைக்கும் ஏறக்குறைய 6 வருஷமும் தங்கத்தினோட சரிவு அப்படின்றது இருக்கும். பவுனுக்கு வந்து 25,000 ரூபாய் வரைக்குமே குறையும். ஒரு வருஷமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி பவுனோட விலை கம்மியாகும் அப்படின்றது உண்மை. நம்ம வந்து வெள்ளியை சொல்ல முடியாது. ஏன்னா சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வெண்டா மூவ் ஆகிற பிளானட் இல்லையா? ஆனா தங்கம் இந்த 6 வருஷமும் சரிவை சந்திக்கும் அப்படின்றது உண்மை. அதுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா சனி மீனத்துல இருக்காரு. சனி மீனத்துல இருக்காரு அப்படின் போது உலகத்துல யுத்தம் அப்படின்றது இருக்கும். இயற்கை சீரழிவுகள் அப்படின்னு நடக்கும். முக்கியம் மலை சார்ந்த பிரதேசங்கள்ல நிலநடுக்கம் வர்றது, இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சனியும் காரணம். ராகு வந்து கும்பத்துல இருக்காரு. டிஜிட்டல் இந்த ஏஐ வந்து ஏகப்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் ஏற்படுத்துது பாத்தீங்களா? டிஜிட்டல்ல ட்ராப் ஆகிறது, இந்த மாதிரி நிறைய வாய்ப்பு உண்டு. பிள்ளைங்கள்லாம் சேட் பண்ணி அதில் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. கேது வந்து சிம்மத்தில் அப்படின்னும் போது ஆன்மீகவாதிகள் நான் தான் அம்பிகை நான் தான் ஈசன் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா? உண்மையான ஆன்மீகவாதிகள் இல்லாமல் ஒரு போலி முகத்திரை, அவங்களோட முகத்திரையெல்லாம் கிழிக்கெடுக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம். தலைவர்கள் நிறைய பேரோட உயிருக்கு ஆபத்து இருக்கு. இந்த ஆன்மீகத்தை தொழிலாக வச்சு தப்பான விதத்தில் சம்பாதிக்கிறவங்க கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. இதெல்லாம் உண்மை சார். ஓகே மேம், இப்போ இவ்வளோ விஷயம் சொன்னீங்க. அது இல்லாமல் இது வந்து ஒரு பொதுவான பலன் தானே மேம்? ஆமாம் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான குரு பயிற்சி பலன்கள். இப்போ இது 100% நம்மளுக்கு நடக்கணும் அப்படின்னா சுய ஜாதகத்தில் தசநாதன் எக்ஸலண்ட்டாக இருந்தால் 100% நடக்கும். சுய ஜாதகத்தில் தசநாதன் கெட்டு போயிருந்தா அப்படின்னா 50% தான் நடக்கும். இப்போ இந்த பதிவை பார்த்துருக்கோங்க. இந்த குரு பயிற்சி எனக்கு இந்த மாதிரி இம்பாக்டை ஏற்படுத்த போது நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் குடும்பத்தில் பிரச்சனை இல்லாதவங்க குடும்பமே இல்லை சார். குடும்பம்னு இருந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்று குழந்தைங்களால பிரச்சனை, இல்லை திருமண பிரச்சனை, இல்லைனா வீடு கட்ட முடியலன்ற பிரச்சனை, இல்லை ஹெல்த் இஷ்யூஸ், இல்லைனா கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து, இல்லை கொடுத்த காசு திரும்பி வரல, இந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அதுக்கு தீர்வு நம்ம சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறாங்க அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நீங்கள் டிஸ்பிளேல கொடுத்துருப்பீங்க. வாட்ஸ்அப் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் சார். இந்த பதிவு கண்டிப்பாக ரொம்ப எல்லாருக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும். இந்த குரு பயிற்சி அவங்களுடைய வாழ்க்கையில் வந்து அதிர்ஷ்டங்களையும் ஆரோக்கியத்தையும் தரணும்னு முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 குரு தரும் அதிர்ஷ்டங்கள்லாம் என்னென்ன சார்? பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு 12ஆம் இடத்துல குரு வர, 11 லாபஸ்தானத்தில் இருந்த குரு 12க்கு வர. ஸோ அப்போ லாபம் போயிருமா? அப்படிலாம் கிடையாது. கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள் தான் ஏற்படும். ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க ராசியில் கேது வந்ததுலேருந்தே நிறைய சிரமங்களை பட்டாங்க. சனி பகவான் தன்னுடைய பார்வை மூலமாக அவர் ஒரு 2.5 வருஷம் அவருடைய பங்குக்கு அவர் நிறைய பிரச்சனையை நிறைய எடுத்துக்காட்டு கொடுத்துட்டார். வாழ்க்கையோட அர்த்தங்கள் என்ன, எதுக்காக வாழ்கிறோம், எப்படி வாழணுங்கிறத ஒரு அர்த்தங்கள் காட்டிட்டார். ஏன்னா சிம்ம ராசினாலே ராஜா ராணி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சிம்மாசனத்தை குறிக்கக்கூடிய ஒரு நபர்கள். ஆனால் சிம்மராசிக்காரங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு 3 வருட காலமாக
எல்லா விஷயங்களிலும் அனுபவ பாடத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு பிரச்சனையை எதிர்கொண்டாங்க. நிறைய போராட்டத்தை எதிர்கொண்டாங்க. சில சிம்மராசிக்காரங்க இப்போ மன அழுத்தத்தோடு தான் அதிகமாக இருக்காங்க. அது சிம்ம ராசியில் பூர நட்சத்திரத்தை குறிப்பிட்டு சொன்னோம்னா உறவுகளால் நிறைய அழுத்தங்கள். அதாவது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, உறவு என்றாலே சிம்மராசி பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ அழுத்தம் அப்படின்னு தான் நம்ம சொல்ல வேண்டிய நிலைமை கடந்த காலங்கள் நடந்துச்சு. ஸோ இப்போ இந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு 12ஆம் இடத்துல அமர்ந்து இவங்களுடைய சந்தோஷத்தை தொலைத்த, ஒரு நிம்மதியை தொலைத்த சிம்ம ராசிக்கு சந்தோஷமும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் கிரக ரீதியாக ஏற்பட போகுது. அதே போல் சிம்மராசிக்காரங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் இனிமேல் தான் ஒரு மாற்றம் ஏற்படும். ஏன்னா ஒன்று இவங்களுக்கு மருத்துவ செலவு, அல்லது அவங்களுடைய அம்மாவுக்கு மருத்துவ செலவுக்காக நிறையா செலவழிச்சிருப்பாங்க. அம்மாவுக்கு இவங்களுக்கும் மருத்துவ செலவு இல்லை அப்படின்னா உடன்பாடான கருத்துக்கள் இருக்காது. 2 பேருக்குள்ள விவாதங்கள் வேறு நிறைய நடந்திருக்கும். ஸோ இவங்க எவ்வளோ புரிய வைக்க ட்ரை பண்ணியும் தோல்வியை தான் சந்திச்சிருப்பாங்க. அவங்களுடைய கருத்தை ஸ்ட்ராங்கானு இவங்களுக்கு கஷ்டப்படுத்திருப்பாங்க. ஸோ உறவுகளாலும் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அது இப்போ சரியாகி அம்மாவும் மகனும் அம்மாவும் மகளும் உறவு சிறப்படையக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் நம்ம சிம்மராசிக்கு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வேலை இழந்தவர்களுக்கு, வேலை தேடுபவர்களுக்கு, இந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு போயிடலாமா, இல்லை வேறு இடத்துக்கு போய் செட்டில் ஆக முடியுமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு உறுதியாக அந்த யோகத்தை நம்முடைய குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வை மூலமாக பார்த்து இவங்களுடைய வேலை இழப்பை சரி செய்யப்படுறார். சரியான ஒரு வேலை, சரியான செயல்பாடுகள் இவங்களுக்கு இன்னுமே தான் கிரகங்கள் ரீதியாக இயங்கப்போகுது. அதே போல் சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்து நம்மளோட சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். ஸோ 8ஆம் இடத்துலேருந்து அவர் பார்க்குற பார்வையினால் நிறையா பொருளாதார விஷயங்கள் நிறையா தடை, நிறைய பிரச்சனை. குடும்பத்தை விட்டு தனியாக போயிட்டேன், ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கும், அவர் அந்த வீட்டில் ரூமில் இருப்பேன், நான் இந்த ரூமில் இருப்பேன், என் மனைவி நானும் பேசிக்கவே மாட்டோம், ஆனால் மனைவிங்கிற ஒரு இன்சில் மட்டும் தான் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்படிலாம் சொல்ல வேண்டிய நிலைமை சிம்மராசிக்காரங்களுக்கு இருந்துச்சு. ஸோ இந்த நிலைமை அப்படியே மாறப்போகுது. குடும்ப உறவுகள் இவங்களை புரிஞ்சுக்கிட்டு இவங்க மேலே அன்பு செலுத்துவதற்கான வாய்ப்பு, பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புலாம் குரு பயிற்சிக்கு அப்புறம் குதூகலமாக இருக்கக்கூடிய ராசியில் சிம்ம ராசி ஒன்று. சார் இப்போ இவங்களுக்கு வந்து கோயில் வழிபாடு அப்படின்னா என்ன சார் சொல்லணும்? பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி காலங்களில் ராசியில் கேது இருக்கிறார். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சிக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்து ஆண்டாள் வழிபாடு, நம்முடைய ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஆண்டாள் அன்னை வழிபாடு செய்யும்போது அகிலத்தையும் ஆளக்கூடிய சக்தி நம்முடைய சிம்மராசிக்காரங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரகங்கள் ரீதியாக ஏற்படும். கேது ராசியில் இருக்கனால விநாயகர் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். சார் இப்போ இவங்களுக்கு என்ன சார் மதிப்பெண் தரலாம் 100க்கு? நம்ம சிம்மராசி என்பவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பயிற்சி காலங்களில் குறைந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 84% கட்டாயமாக கொடுக்கலாம். சார் இந்த 2026 இந்த குரு பயிற்சி வந்து பர்டிகுலராக 12 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கும் குரு பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து மிதனத்துலேருந்து கடகத்துக்கு குரு வந்து டிரான்சிட் ஆகிறாரு. இது வந்து ஒரு உச்ச குரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முதல்ல குரு பகவான் பற்றி சொல்லுங்கள். குரு பகவான் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இருந்தாலும் குரு பகவானை பற்றி சொல்லிவிட்டு இந்த டிரான்சிட் பற்றியும் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் அப்படிங்கிறவர் யார்? நவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவோம், 9 கிரகங்கள் சொல்லுவோம். இதில் 9 கிரகங்களில் 7 கிரகங்கள் 2 கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள். நம்ம ராகுவும் கேதுவும் நிழல் கிரகங்கள், ஓகேவா? அவங்க வந்து அவங்களுக்கு சொந்த வீடு கிடையாது. ஆனால் இந்த மீதி உள்ள 7 கிரகங்களில் மிக முழுமையான சுப கிரகம் யாருன்னா நம்ம குரு பகவான் தான். வெள்ளை எப்படி இருக்கும்? வெள்ளையாக மட்டும்தான் இருக்கும். அது ஏதாவது ஒரு கலர் சேர்த்துக்கிறாரு, அது தூய்மையான கலர். அப்படிங்கிற மாதிரி தான் தூய்மையானவர், நேர்மையானவர், உண்மையானவர், அள்ளி கொடுக்குற வள்ளல் அப்படிங்க சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவான் நவகிரகத்தில் இருக்குது. அதாவது நவகிரகத்தில் சுபகிரகம் குரு பகவான் சொல்லிட்டோம். இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலச்சக்கரத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்ததிபதி மற்றும் 12ஆம் இடத்ததிபதி. அப்போ 9, 12 குறிவர் அப்படிங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் ஜாதகத்தில் நம்மளுடைய லக்னம் அப்படின்னு சொல்லிடுறோம் 1ஆம் இடம். இந்த 1ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ அவனா வெற்றி பெறுவான் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது 9ஆம் இடத்ததிபதிங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய விஷயம். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், அப்பா எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய செயல்பாடு, இஷ்ட தெய்வத்துடைய செயல்பாடு எல்லாமே இந்த 9ஆம் இடம் மெயினாக எடுத்துக்கலாம். 12ஆம் இடங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியான தூக்கம், இல்லற சந்தோஷம் எல்லாமே. ஸோ எல்லா விஷயமும் கிடைக்கணும் அப்படின்னா அது குருவுடைய அருள் கட்டாயமாக வேணும். இப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் யாரெல்லாம் பார்க்குறவங்களோ மொதல் விஷயம் என்ன சொல்லுவோம் தெரியுமா? குரு பார்வை இருக்காம பாருங்க அப்படின்னு தான் ஜாதகத்தில் சொல்லுவோம். ஸோ இந்த குரு பார்வை கிடைத்தால் கோடி புண்ணியம்னு அதனால தான் சொல்கிறாங்க. குரு நடக்காத விஷயத்தை கூட நல்ல விதமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சுபகிரகம். அதே போல் நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்டீங்க, அதாவது 12 வருடத்துக்கு ஒரு முறை வருகிறது அப்படின்னு.
அதாவது குரு பகவானுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியில் ஒரு வருஷம் காத்திருக்கும், ஒரு வருஷம் பொறுமையாக இருப்பார். அதிசாரமாக பின்னாடி போயிட்டு வருவார், அது வேறு விஷயம். ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை முழுமையாக கடக்கிறதுக்கு 1 வருடம் உண்டு. ஸோ இந்த 1 வருடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு வருஷத்தில் என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்கணுமோ ஒரு ராசிக்காரங்களுக்கு அந்தந்த மாற்றங்களை கொடுத்துட்டு தான் நகர்வார். ஸோ அப்படிப்பட்ட குரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய ராசி, அதாவது குரு உச்சம் பெறுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி. ஏன் அவருடைய ராசி வந்து தனுசுலையோ, அவருடைய ராசி வந்து நம்மளுடைய மீனத்திலே இருக்குது, அங்கேயே அவர் உச்சம் பெறல? அவர் ஏன் வந்து கடகத்தில் உச்சம் பெறாருன்னா, கடகம் ஒரு தூய்மையான நீர், சந்திரனுடைய ஆதிக்கம். சந்திரன் ஒரு நிலையான தன்மையில் இல்லைனாலும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு அம்மா மாதிரி பாசமானவங்க. ஒரு பாசமானவங்ககிட்ட மட்டும்தான் குருபவன் இணைவார் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறாரு, ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய கடகராசியில் 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் வாஸ்தை குறிக்கக்கூடிய இடமும் 4ஆம் இடம் தான். ஸோ இந்த 4ஆம் இடம் வலுவாக இருந்தால், சுகஸ்தானம் வலுவாக இருந்தால், ஒருத்தன் சந்தோஷமாக இருக்கணும்னாலே 4ஆம் இடம் ரொம்ப முக்கியம். அதனால தான் குரு சூட்சமமாக என்ன பண்ணுறாரு, 4ஆம் இடத்துல போய் உட்காந்துட்டார், உச்சம் பெற்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இந்த மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும், அதுக்கு தான் நான் 1 வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசியாக சுற்றி வரேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை நான் வந்து ரொம்ப உச்சம் பெற்று எல்லாருக்கும் சுபிஷம் தரேங்கிறத அவருடைய தாரக மந்திரமாக வச்சுருக்கார். ஸோ அப்படிப்பட்ட செயல்பாடில் இந்த 2026 ஜூன் மாதத்தில் நம்மளுடைய குரு பகவான் 6ஆம் தேதி மிதுனத்தில் இருக்க குரு டைரெக்டாக கடகத்துக்கு வரார். உச்ச நிலைக்கு வரனால எல்லாருடைய நிலைமையும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னெடுத்து சந்திக்கும். ஓகே சார். சார் இந்த பலன்கள் வந்து பொதுவாகவே வந்து ஒரு பொது பலன்கள் தானே, அதை வந்து கொஞ்சம் தெளிவாக. ஆமாம், இது வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ஜாதக ரீதியாக நம்ம வந்து ராசி நடிப்பில் சொல்லியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு 20% 30% ஒரு மாற்றம் உண்டு. இதில் வந்து உங்கள் சுய ஜாதகங்கிறது ரொம்ப முக்கியம். சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அவங்க எந்த ஊரில் பிறந்தாங்க, இதெல்லாம் வச்சு அவங்களுக்குரிய லக்னம், அவங்களுக்கு நடக்கிற தசாபுத்தி, அவங்களுக்கு யார் ஃபேவராக இருக்கா, யார் ஃபேவர் இல்லாமல் இருக்கா, யார் யோகியாக இருக்கா, யார் அவயோகியாக இருக்கான்னு நிறையா விஷயத்தை பார்த்து அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய பலன் தான் 70%. அப்போ 70% பெருசா, இந்த 30% பெருசான 70 தான் பெருசு. இந்த 30 எப்படின்னா, இப்போ நீங்கள் பசியோடு இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்க, பசியோடு இருக்கீங்க, போகிற வழியில் ஹோட்டல் கடையே இல்லை, பசியோடையே போயிட்டு தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், வண்டி ஓட்ட முடியாது, கார் ஓட்ட முடியாது, எதுவுமே ஓட்ட முடியாது, கீழே விடணும். ஸோ அப்போ அந்த இடத்துல ஒரு டீ கடை என்ன பண்ணுவீங்க, அப்பாடியே டீயாக சாப்பிட்டு போயிடுவீங்க, ஒரு டீ சாப்பிட்டா கொஞ்சமாக உடம்பு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும், அப்படி மாதிரி காப்பியோ டீயோ கூல்ட்ரிங்க்ஸோ அவங்களுக்கு விருப்பப்பட்டது ஒன்று சாப்பிட்றாங்களே, ஸோ அந்த செகண்டில் அந்த ரிலீஸ் ஆகிறாங்களே, அதுதான் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகுகேது பயிற்சி. ஸோ மாத பலன்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டாவோ மிகப்பெரிய லாட்ரி கிடச்சிருமானலாம் கிடையாது. உங்களோட சுய ஜாதகத்தில் என்ன வலிமை இருக்கோ அந்த வலிமையை கொடுக்கக்கூடிய விஷயந்தான் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம். இது வந்து ஒரு ஏற்றத்துக்குரிய விஷயத்த ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். சுய ஜாதகம் வலிமையாக இருந்தால் நம்ம சொல்லக்கூடிய பலன் 100% நம்முடைய ராசி அன்பர்களுக்கு அற்புதமாக கிடைக்கும், அமர்க்கலமாக இருக்குங்கிறது உண்மை. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுய ஜாதகம் பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்க, தன்னுடைய எதிர்காலம் சம்மந்தப்பட்ட கேள்விகளை தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க, மனசில் உள்ள பல கேள்விகள் ஜோதிட ரீதியாக தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறவங்க கட்டாயமாக என்ன பண்ணலாம், அவங்களுடைய அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். அவங்க வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பி விட்டுட்டு அவங்க நமக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த விஷயங்கள் என்ன கேள்வினாலும் அவங்களுக்கு மிக துல்லியமாக தெளிவாக பதில் சொல்ல நான் ரெடியாக இருக்கேன். சார் என்னுடைய டேட் ஆஃப் பர்த் தெரியாது, எனக்கு ஜாதகமே இல்லை, எனக்கு பேரும் என்னுடைய வயது எதுவோ தெரியும், எனக்கு என்னுடைய எதிர்காலத்தை கணிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் உறுதியாக என்ன செய்யலாம், அவங்களுடைய எதிர்காலத்தை பிரசனம் என்ற ஒரு மிகப்பெரிய கருவி மூலமாகவும் அவங்களுக்கு கணித்து கூற முடியும். வாழ்க்கையில் ஏற்றம் பெற மறக்காமல் அழைக்கவும். வாழ்க நலமுடன். ஓகே சார், ரொம்பவே இந்த பதிவு சிறப்பாக இருந்தது. எல்லாருக்குமே இந்த குரு பயிற்சியில் எல்லா நலன்களும் கிடைக்கட்டும்னு வேண்டிக்கிட்டு இதை முடிச்சுக்கலாம். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.